பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தினுடைய இறையாண்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பெல்ஜியம், பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா எல்லாமே நாங்க அங்கீகரிக்கிறோங்கிற சொல்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கிறதையும் ஒரு முன்னேற்பாடான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். பெல்ஜியம் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த குற்றங்கள் காரணமாக சாங்ஷன்ஸ், சில தடைகள் அவங்க மேல விதிக்கிறாங்க. 12 தடைகளை நாங்க இஸ்ரேல் மேல விதிப்போம்னு சொல்றாங்க. அதுல ஒரு தடை காசாவில பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்தி விட்டு சட்டவிரோதமாக யூதர்களை குடியமர்த்தி இருக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு. அந்த சட்டவிரோதமாக குடியமர்த்தப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருள் பெல்ஜியத்துக்கு போச்சுன்னா அதை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல அங்கிருந்து செயல்படக்கூடிய சில கம்பெனிகள் அவங்க ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதையும் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு இப்படி சில தடைகளை எல்லாம் பெல்ஜியம் அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் இல்லாம இல்லை. இப்ப ஐநாவினுடைய பொது சபை இப்படி சொல்லி இருக்கு, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தலையிட்டு இருக்கு, ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் இருக்கு, ஜெனோசைடு இனப்படுகொலையை கட்டுப்படுத்துவதற்கான உடன்படிக்கை ஜெனோசைட் கன்வென்ஷன்ங்கிறது இருக்கு. இன்னும் பல சர்வதேச சட்டங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த சட்டங்கள் படி உலக நாடுகள் நடக்க முடியும். அதுலதான் பெல்ஜியம் இப்படி தடைகள்லாம் விதிச்சிருக்கிறது சொந்த இதுல இல்ல, இப்படியான சட்டங்கள் அடிப்படையில தான் பெல்ஜியம் இஸ்ரேல் மேல இப்படியான தடைகளை கொண்டு வந்திருக்கிறது. அதனால சர்வதேச சட்டங்கள்ங்கிறது ஆதரவாகத்தான் இருக்கிறது. மற்ற நாடுகள் அதை மதித்து நடப்பதற்கான செயல்பாட்டுல இறங்கினா இஸ்ரேல் நிச்சயமாக கூடுதலாக தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுக்கு நடுவுல இந்த